யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இரண்டு செட்டிங்ஸை நீங்கள் ஒரு அமுக்குனீங்கனாலே உங்களுடைய வியூஸ் அப்படின்றது மின்னல் வேகத்தில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பொதுவாக யூடியூப்ல ஒய்டி ஸ்டுடியோவில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குங்க. அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு யூடியூப் எப்படி இருக்கணும், அந்த யூடியூப்ல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்து டிஃபால்ட்டா இருக்கணும், ஒரு யூசருக்கு என்ன மாதிரி இருக்கணும், அதை வந்துட்டு பயன்படுத்துற யூடியூப் பார்ட்னருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லுது. நிறைய பேருடைய மனசுல என்ன இருக்கும்னா, நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பெருசா வியூஸே போக மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல வீடியோ போட்டு என்ன செய்ய போறோம், டெய்லியும் கஷ்டப்பட்டு கண்டென்ட் வந்துட்டு கிரியேட் பண்றேன், அந்த கண்டென்ட்டை மேக் பண்றேன், அதை எடிட் பண்றேன், தம்ப்லைன் மேக் பண்ணி வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணும் பொழுது ஸோ எனக்கு வியூஸ் போகலன்ன உடனே அப்படியே ஒரு தலைவலி வரும் பாருங்க. அந்த தலைவலியை நான் விவரிக்கவே முடியாது அப்படின்ற எண்ணம் கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. எத்தனை வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்க செட்டிங்ஸை மாற்றினால் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத? ஸோ செட்டிங்ஸை மாற்றி உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆச்சா? அப்போ சரியான செட்டிங்ஸை நீங்க மாற்றணும். நிஜமாலுமே சொல்றேங்க, செட்டிங்ஸை மாத்தினா இன்க்ரீஸ் ஆகும் வியூஸ். ஷூரா சொல்றேன், அடிச்சு சொல்றேன் நான். ஓகே, செட்டிங்ஸை மாத்தினா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அது எந்த செட்டிங்ஸ்? உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது. அதாவது நான் ஒருத்தருக்கு சரியான வீடியோவை சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கிறேன். அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணோம், என்ன மாதிரி யோசிக்கணும், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத யோசிச்சாதான் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத யோசிக்கணும். அதை விட்டுட்டு யூடியூப்ல இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிட்டாலே வியூஸ் போகுன்றாங்க. அப்புறம் பொழப்பத்து போயா வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு ப்ரொமோஷன் பண்றதுக்கான ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. யூடியூப்ல ப்ரொமோஷன் ஆப்ஷன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீடியோக்கு மட்டும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இத்தனை வியூஸ் போகணும்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து காசு வாங்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. அதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் ஆன் பண்ணிட்டா இளைய மக்கள், செட்டிங்ஸ் ஆன் பண்ணிட்டா வியூஸ் போகும்னா அப்புறம் யூடியூப்கான தலையில துண்டு போட்டு தான் போவான். செட்டிங்ஸ் ஆன் பண்ணா இங்க வந்துட்டு வியூஸ் போகுன்றது கிடையாதுங்க. இது சுத்த முட்டாள்தனம். அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க தம்ப்லைன் டைட்டில், அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டாக் இதெல்லாம் டிஃபால்ட்டா நீங்க வச்சுக்கலாம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்க போயிட்டு வந்துட்டு அப்லோட் பண்ணும் பொழுதும் நீங்க வந்து செட்டிங்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, டைட்டில் இதெல்லாம் பண்ணும் பார்த்தீங்கன்னா, அதை காமனா நீங்க வச்சுக்கலாம். அதாவது ஒரே ரிலேட்டடா வீடியோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது காமனா இருக்கும். அந்த மாதிரி நீங்க போடும்போது ஜென்ரலான ஒரு வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இருக்கும், இப்போ கரண்ட் வீடியோக்கான டிஸ்க்ளைமர் அப்படின்றதும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் செட்டிங்ஸ். இந்த மாதிரி அதாவது யாரு கிரியேட்டரோ அந்த கிரியேட்டருக்கு யூஸ் பண்றதுக்கு. இன்னும் மிஞ்சி போனா பணம் ரிலேட்டடா செட்டிங்ஸ்ல என்னதான் இருக்கு, ஒன்னே ஒன்று தான் இருக்குது. அதாவது செட்டிங்ஸ்ல போயிட்டு யூஎஸ் டாலரா இல்ல இந்தியன் ருபியா அப்படின்றத செட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். பணம் ரிலேட்டடா இந்த ஒரு செட்டிங்ஸ் அப்படின்றது இருக்கு. ஆக மொத்தம் இந்த இரண்டு செட்டிங்ஸ் மட்டும்தான் யூடியூப்ல நீங்க பண்ண வேண்டியது. முதல்ல நீங்க ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிங்க. செட்டிங்ஸை மாத்திரம் அதாக இதாகன்றது என்ன மாதிரி முட்டாள்தனமா 20 சேனல் அழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அன்னைக்கே எனக்கு இதை பத்திலாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த செட்டிங்ஸை மாத்தினா அவ்வளோ வியூஸ் போகும், இதை மாத்தினா அவ்வளோ வியூஸ் போகும், அதெல்லாம் தூக்கி கிளச்சிட்டு போயிட்டு இருப்பேன். நீ கூட உள்ள வர்றதுக்கு செட்டிங்ஸை கிளிக் பண்ணலாம் தானே வச்ச அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நிஜமாலுமே இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது சொல்லுவாங்கல்ல, சைலன்ஸ் அப்படின்னு சொல்றது கூட சைலன்ஸ் அப்படின்னு கத்தி தான் சொல்றதா இருக்கு. அதனாலதான் இதை உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு செட்டிங்ஸ்லாம் மாத்தாதீங்கப்பா, இந்த வீடியோ மட்டும் பாருங்க உங்களுக்கு வியூஸ் போகும் அப்படின்னா நீங்க வந்திருப்பீங்களா? கண்டிப்பா வரமாட்டீங்க. இந்த ஒரு விஷயம், அதாவது மக்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த கொடுக்க போறோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த புரிய வைக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதுவும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கான வேலை என்ன, நீங்க வெறும் ஒரு யூடியூப் வீடியோ மேக் பண்றது, அதை அப்லோட் பண்றது, எடிட் பண்றது, ஷூட் பண்றது அதெல்லாம் கிடையாது. இங்க முக்கியமா யாருக்காக அந்த வீடியோ எடுக்கிறீங்க? ஒரு சிலர்லாம் பாக்குறேன், ஒரு வீடியோ சாமி வீடியோ, ஒரு வீடியோ வந்து பேய் வீடியோ, ஒரு வீடியோ வந்து கிளாமர் வீடியோ, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்குன்னே தெரியல, அவங்க பாட்டு ஏதோ ரோட்டை எடுத்து வீடியோ போட்டிருக்காங்க. இன்னொருத்தன் வெறும் லைவ் மட்டும், கடையை மட்டும் லைவ் எடுத்து போட்டிருக்காங்க. வடக்க சைட்லாம் இன்னொருத்தன் அவன் அப்படிதான் போட்டு வச்சிருக்கான், வெறும் லைவ் மட்டும் ஓடிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன் எதுக்குன்னே தெரியாம நிறைய வீடியோஸ் அப்படின்றது அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல நீங்க யூடியூப்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த உங்களுடைய செட்டிங்ஸ்ல வச்சுக்கோங்க. அதாவது நான் இந்த வீடியோ தான் போடுவேன், நான் இதைத்தான் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு கார் சேனல் வச்சிருக்கேன், கார் சேனலில் கொண்டு போயிட்டு ஒரு நாள் ஆன்மீக வீடியோ, ஒரு நாள் வந்துட்டு நான் வீடியோவில் இருக்க vlog, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி கிளீன் பண்ணுறது, ஒரு நாள் வந்துட்டு என்னோட டேப்ல ஒரு செட்டிங்ஸ் அப்டேட் பண்ணுறது, இப்படி போட்டாங்கன்னா அது கார் சேனலாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. நான் ரெகுலராக காரை பற்றின வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். காரில் நிறைய விஷயங்கள் இருக்கு, கார் எப்படி வாங்குறது, கார் எப்படி பை பண்ணுறது,
ஸோ செகண்ட் ஹேண்ட் கார் இப்படி பை பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன். காரை கேர் பண்றது எல்லாமே. இப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு 6 வீடியோ போட்டேன். 7வதா ஒரு நாள் சண்டேஸ் வீட்டில் சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன்னா அது எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா நான் 7 நாளைக்கு 7 விதமான வீடியோஸ் அப்படின்றது போடுறேன் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அது ஒரு இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்கும். குழப்பம் வரும். நான் எதுக்காக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்? ஏதோ நமக்கு பிடிச்ச வீடியோ வந்துச்சு, அதனால பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். இவன் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறான், நாளைக்கு ஒரு வீடியோ போடுறான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது இன்னைக்கு நான் வந்துட்டு யூடியூப் ரிலேட்டடா போட்டிருக்கேன், நாளைக்கு ஆன்மீக ரிலேட்டட், நாளைக்கு கார் ரிலேட்டடு, அதுக்கு அடுத்து லோன் ரிலேட்டடு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டட், அதுக்கு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய விளாக் போறேன். அதுக்கு அடுத்தது ஒரு 7 நாள் கழிச்சு தான் நான் மறுபடியும் யூடியூப் டிப்ஸ் போறேன். நீங்க பாப்பீங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க கீழே போய் பாருங்க, அந்த வீடியோ லிஸ்ட் பாருங்க. ஒண்ணுமே இல்லை, கொஞ்சமா மாற்றம் பண்ணி நான் எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டேன். அதாவது வந்துட்டு 1ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ ரெசுலேஷன் அதை பற்றிலாம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை போட்டதுக்கே யாரும் பார்க்கல. மித்த வீடியோலாம் 500, 600, 1000, 2000 இப்படி போயிருக்கும். ஆனால் நான் அந்த யூடியூப் ரிலேட்டடாக போடாமல், அந்த டிப்ஸ் என்னுடைய சேனல் கேட்டகரி ரிலேட்டடாக போடாமல் வேற ரிலேட்டடாக போகிறோமோ அதனுடைய வியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கையில் கொடுக்க பாருங்க. இதுதான் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களுடைய வைடி ஸ்டுடியோக்கு போங்க. அங்கே போய் கண்டென்ட் அப்படின்றது ஓப்பன் பண்ணுங்க, பாருங்க, ரிலேட்டடாக பாருங்க. யாருக்கு என்ன கண்டென்ட் பிடிச்சிருக்கு, எந்த கண்டென்ட் அதிகமான வியூஸ் போயிருக்கு, அப்போ அது உங்களுக்கு தெரியுமா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ மட்டுமே போடுங்க. ஆன்மீகமா அது ரிலேட்டடா வீடியோ போடலாம், ஃபைனான்ஸ்னா அது ரிலேட்டடா எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு, கார் சேனல்லாம் இருக்கு, பைக் சேனல்லாம் இருக்கு, பிளாக்னா இருக்கு, இல்ல வந்து ஹோம் டூர்னா இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமா நீங்க சொல்லிக்கிட்டே போலாம் இருக்கு. அது ரிலேட்டடு உங்களை பிடிச்ச ஒரு ஆடியன்ஸ் தான் உங்களை பார்க்க வரணும். அதை விட்டுட்டு நான் செட்டிங்ஸ் மாத்தினா எல்லாருக்கும் இந்த வீடியோ வியூஸ் போகும், ஹேஷ்டேக் போட்டா போகும். சில வீடியோலாம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன், எங்க வச்சேன்னு தெரியல, சப்ஸ்கிரைபர் கவுண்டே இருக்காது. அவங்க வீடியோ 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். ஹேஷ்டேக் இருக்காது, டைட்டில் பெருசா இருக்காது, அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆனா கண்டென்ட்ல தம்ப்நெயில்ல பயங்கர ஃபோக்கஸ்ட் பண்ணி வேற லெவல்ல தம்ப்நெயில் வச்சிருக்காங்க. அடுத்தது அவங்க ஃபர்ஸ்ட் ஹூக் கவர் அப்படின்றது இருக்குது. இந்த ஹூக் கவர் அப்படின்றதுல கிட்டத்தட்ட மக்களை ஒரு 60 செகண்டுக்கு அங்கேயே வீடியோ பார்க்க வைக்கிறாங்க. ஷார்ட் வீடியோலாம் அவங்க போடல, ஃபுல் வீடியோ மட்டும்தான். ஃபுல் வீடியோவிலே 1 மில்லியனுக்கான வந்துட்டு வியூஸ் போகுது அப்படின்னா அப்ப இவெல்லாம் ஷார்ட் வீடியோ போட்டா பிச்சுக்கு போலையே. ஏஐ வாய்ஸ் வச்சு தான் போறாங்க இப்பெல்லாம் கொஞ்ச நாளா. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த சேனல் இருக்கிறது இல்லை. நம்ம கண்டென்ட்ல கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் 2 செட்டிங்ஸ் தான். ஒன்று உங்களுடைய மனநிலை, இன்னொன்று நார்மலா கொடுத்துருக்கக்கூடியதுதான். அது ஒன்றும் கிடையாது. சரியான கண்டென்ட் எடுத்து சரியான முறையில தினம்தோறும் சரியான நேரத்தில் நீங்க போஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறலாம். ஒரே கண்டென்ட்டா போடுங்க. இதை பத்தி வந்துட்டு எந்த நேரத்துல வீடியோ அப்லோட் பண்ணணும், என்ன மாதிரி கண்டென்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல பாருங்க. நீங்க யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கனால எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது நான் போட்டிருப்பேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட இந்த வீடியோ உங்கள் விஸ்வநாதன். பாய்.